வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நீங்க உடனடியா பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட 9வது மேட்ச் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் பிரிஸ்பேன் ஹீட் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 22 டிசம்பர் மதியம் 1:45க்கு டோக்லாண்ட் ஸ்டேடியம் மெல்போர்ன்ல மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும், எப்படி டீமை ரிஸ்க்காக பிக் பண்ணலாம், அந்த லைனப் சொன்னதுக்கப்புறம் ஸ்போர்டசி ஆப்பில் ப்ளே பண்ணக்கூடிய பாப் ஆப்ஷன், அதாவது ஒன் பிளேயர் எந்த பிளேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணலாம், அண்ட் தென் சேம் அதே மாதிரி குபேர் ஆப்பில் இருக்கக்கூடிய டி ஆப்ஷன், அதே ஒன் பிளேயரை யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அண்ட் தென் ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி டீமோட போகலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்மந்தமான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெலகிராமில் போகிறீங்க, நம்ம நேம் போட்டு சர்ச் பண்ணுறீங்க. அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நம்ம நேமில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ் வச்சுருக்கோங்க, நாங்கள் ப்ரைம் பண்ணுறோம், அமௌண்ட் கொடுங்க, அந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிக்கிட்டு நிறையா பேர்த்த ஏமாத்துறாங்க. நம்ம டீம்ஸாக இருக்கட்டும், பாப் ஆப்ஷனாக இருக்கட்டும், டிஓ ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம முழுக்க நான் எதை ப்ளே பண்ணுறனோ சேம் அதே டீமை டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த டீமை பிக் பண்ணுங்கள், சேம் அந்த டீமையே பிக் பண்ணி ப்ளே பண்ணணும்னு தோணுச்சுனாலும் சேம் அதே டீம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த டீம்லேருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக டீம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் மெல்போர்னில் நடக்க போகுது. மெல்போர்ன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்டில் பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே சாதகமான கிரவுண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இனிஷியலி பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவ் இருக்குது. ஸ்விங் அண்ட் தென் பவுன்ஸ் எல்லாமே பவுலர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும். அண்ட் தென் போக பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்காக தான் மெல்போர்ன். ஸோ இனிஷியலி பவுலர்ஸ் அண்ட் தென் போக பேட்டர்ஸுக்கு ஃபேவரபுளான ட்ராக். ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் லிட்டில் பிட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வென்யூ ஓவராலாக 64 மேட்சஸ், அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 28 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 36 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணுற டீம் ஒரு 70% சேசிங்கை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 160, ஹையஸ்ட் ஸ்கோர்னு வரும்போது 222க்கு மெல்போர்ன் ரெனிகேட்ஸ், லோவஸ்ட் டோட்டல் போது அதே மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 57 ரன்னுக்கு ஆல் அவுட்டை பறி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலாக 19 மேட்சஸ், அதில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 9, பிரிஸ்பேன் ஹீட் 10 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் 50-50 ஆப்ஷன் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்குது. எந்த அளவு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கோ அதே அளவு பிரிஸ்பேன் ஹீட்டும் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் ஃபேண்டசியில் ப்ளே பண்ணுறதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணுற யூஸரா உங்களுக்கான ஆப்போட தான் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஆப் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். இந்த ஆப்பில் எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணும் போதும் எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை, அதை வித்ட்ரால் பண்ணும்போதும் எந்த ஒரு டேக்ஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. டெய்லி கிவ் அவே இருக்குது எல்லா மேட்சுக்குமே. அண்ட் தென் 100% ரியல் பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. நீங்கள் மற்ற ஆப்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் இங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பூம் 11 ஆப்பில் ரொம்பவே சூப்பரான ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. அதாவது 2 மெம்பர்ஸ் வின்னிங் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது அது மோஸ்ட்லி லாஸே ஆகாது, யூசர்ஸ் லாஸ் ஆகாமல் ப்ளே பண்ணுற மாதிரி கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வெறும் 3 ஸ்பாட்டாக இருக்கட்டும், 4 ஸ்பாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்பாட்டில் 2 வின்னர் கொடுக்குறாங்க, 4 ஸ்பாட்லேயும் 2 வின்னர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு 300 ரூபா கான்டெஸ்ட் நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, 4 மெம்பர்ஸில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு 1000 ரூபா இருக்குது. அந்த 1000 ரூபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் வரக்கூடிய வின்னர்ஸுக்கு 500 பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதில்
நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 300 ரூபா, ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் 200 ரூபா கிடைக்குது ஒரு கான்டெஸ்ட்டுக்கு. ஸோ இதுவே ஒரு 10 கான்டெஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்மால் லீக்ல நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். அண்ட் தென் மேக்ஸிமம் 95% உங்களுக்கு லாஸ் ஆகாது. இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. அதுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஆப் தான் Boom11 ஆப். Boom11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போது 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்யூ சாட், ஜாக் பெதர்வெல்ட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் வர போகிறாங்க. ஸோ டிஆர்சி சாட் அட் நம்பர் 3, ஆலிவ் போப், அலெக்ஸ் ராஸ், ஜாமி ஓவர்டன், லியான் ஸ்காட், ஜேம்ஸ் பாஸ்லி, ஹார்னி தாட்டன், கேமரன் போஸ், லியாட் போப். இதான் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 4 மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ் அண்ட் தென் 3 ஸ்பின்னர்ஸோட வர போகிறாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். அந்த 4 ஃபேஸ் பவுலரில் ஓவராலாக 3 ரைட் அண்ட் மீடியம் ஃபேஸ் அண்ட் தென் 4மே ரைட் அண்ட் மீடியம் ஃபேஸ் பவுலரோட தான் வர போகிறாங்க. 2 லெக் பிரேக் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், ஓவராலாக 7 பவுலர்ஸோட வர போகிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா, ஸோ ஜாமி ஓவர்டன் அவரோட கோட்டா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ தாண்டன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். போஸும் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அண்ட் தென் மேத்யூ சாட் 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இவங்களே 15 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரில் பர்ஸ்லிகிட்ட இருந்து ஒரு 2 ஓவரும், லியாட் போப்பிட்டு இருந்து ஒரு 2லேருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி இவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, அதை யாரோ ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்காட் 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. எதுக்காக பவுலர்ஸ் அவங்க எல்லா கோட்டாவை யார் யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படியாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது டெத்துலலாம் பவுல் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்காக எந்தெந்த பவுலர் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக T20s பொறுத்த வரைக்கும் கொடுங்க. அண்ட் தென் பிரிஸ்பேன் ஹீட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாக் வுட்டும் ஜிம்மி பேர்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மி பேர்சன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வராரு. அட் நம்பர் 3ல மேட் ரென்சே, மேட்ச் பிரியான், டேனியல் ரிவ், பால் வால்டர், வில் பிரஸ்ட்விச், ஜேவியர் பார்ட்லட், ஸ்வெப்சன், டாம் ஒயிட்னி, மேத்யூ குனிமன். இதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவராலாக 6 பிரைமரி பவுலிங் ஆப்ஷனில் வராங்க. அதில் 4 ஃபேஸ் பவுலர் அண்ட் தென் 2 ஸ்பின்னரோட வர போகிறாங்க பிரிஸ்பேன் ஹீட். இதில் ஓவராலாக பார்க்கும்போது 4 ஃபேஸ் பவுலரில் 3 ரைட் ஆர்ம் மீடியம் அண்ட் தென் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியமோட வராங்க ஃபாஸ்ட் பவுலிங்கில். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்னு வரும்போது ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரோட வராங்க பிரிஸ்பேன் ஹீட். இதில் யார் யாரெல்லாம் இவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அவங்களோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஜேவியர் பார்ட்லட் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். பால் வால்டரும் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அண்ட் தென் குனிமேன் அவரோட 4 ஓவர், ஸ்வெப்சன் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ 16 ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரில் டாம் ஒயிட்னி ஒரு 3 ஓவரும் அண்ட் தென் பிரஸ்ட்விச் இருந்து 1 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ பவுலிங்னு வரும்போது ஜேவியர் பார்ட்லட், ஸ்வெப்சன், குனிமன் அண்ட் தென் பவுல் வால்டருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்காக வேணால் டாம் ஒயிட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீமில் இருந்தும் கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்காக ட்ரை பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல 10 டீம்னாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்காதான சான்ஸ் இருக்கும். 95% இவங்க ட்ரீம் டீமுக்குள்ளே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ மேத்யூ சாட்டாக இருக்கட்டும், ஜாமி ஓவர்டன், பால் வால்டர், ஜிம்மி பேர்சன் இவங்க எல்லாருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் மேத்யூ சாட், ஜாமி ஓவர்டன், பால் வால்டர் இவங்க 3 பேரும் பேட்டிங் அண்ட் தென் பவுலிங் 2லையுமே அவங்களோட கான்ட்ரிபியூட் இருக்குது. இதில் மேத்யூ சாட் 3 ஓவர் பவுல் பண்ணுவார், அது இல்லாமல் பேட்டிங்கில் டாப் ஆர்டர். ஸோ அது இல்லாமல் ஆஃப் பிரேக் ஸ்பின்னருங்கிறதுனால ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய பிரிஸ்பேன் ஹீட்டில் பாருங்கள், டாப் ஆர்டரில் ரென்சே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் தென் பால் வால்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் தென் பிரஸ்ட்விச் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இந்த மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்லேயே ஸோ கண்டிப்பாக ரென்சேவோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கும் பவுல் வால்டரோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கும்
மேத்யூ சாட்டை வச்சு தான் மோதுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல மேத்யூ சாட்டுக்கு ஒரு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன் அடித்தாலும் போதும், ஆல்மோஸ்ட் இவர் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ ஜாமி ஓவர்டன் 4 ஓவர் அதில் டெத்தில் போல் பண்ணுறால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து மிடில் இந்த டீமோட ஒரு ஸ்ட்ராங் பேட்டர் அப்படின்னா இவர் தான். ஸோ கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு 20 ரன், பவுலில் 2 விக்கெட் வரைக்குமே ஜாமி ஓவர்டன் இருந்தது நம்ம எதிர்பார்க்கலாம். பவுல் வால்டர் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆயிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பாக 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். பேட்டிங்கில் உள்ள வந்து ஒரு 15 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜிம்மி பேர்சன் விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டரில் வரக்கூடிய பேட்டர். ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. கேட்சு, ஸ்டெம் விட்டு, ரன் அவுட்டு, அதில் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்கில் உள்ள வந்து ஒரு 20 ரன் அடித்தா போதும், ஈஸியாக ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுவார். ஸோ இதை கன்சிடர் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 பிளேயர்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய டிஆர்சி சாட்டாக இருக்கட்டும், மேட் ரென்சி அண்ட் தென் மேட்ஸ் பிரையான், இவங்க 3 பேருமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு 25+ ரன் அடித்தாதான் ட்ரீம் டீமுக்குள்ளே இவங்களால வர முடியும். இதில் டிஆர்சி சாட் ஒரு நல்ல ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் 60+ ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் மேட் ரென்சா, மேட்ஸ் பிராண்ட் 2 பேருமே பிரிஸ்பேன் ஹீட்டோட மிடில் ஆர்டர்ஸ். ஸோ 2 பேருமே ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறனால 2 பேருக்கு பேட்ல ஒரு 20+ ரன் குயிக்காக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 பேட்டர்ஸ்க்கும் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஓலி பப் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 60% டீமில் இவருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லியோட் போப், ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்க்காக போகணும், அப்படி ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் லியோடு போப்பை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹார்னி தாண்டனை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேஃபான ஆப்ஷனில் வந்து ஒரு ஹார்னி தாண்டன் மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 60-70% 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாரு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 70% டீமில் ஹார்னி தாண்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்க் எடுக்கிற 30% டீமில் தாண்டனை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லியோட் போப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பார்ட்லெட் அண்ட் தென் குனிமன் 2 பேர்த்துட்டு வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயராக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல இவங்க தான் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது பிரிஸ்பேன் ஹீட் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜாக் வுட்டுக்கு ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ சேசிங்னு வரும்போது ஒரு 25+ ரன் எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது பிரிஸ்பேன் ஹீட் டாப் ஆர்டரில் கொலாப்ஸ் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல டேனியல் ட்ரூக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக டேனியல் ட்ரூ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது இவர் பேட்ல இருந்து ஒரு 20 ஒரு 45 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா டேனியல் ட்ரூ இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது பிரிஸ்பேன் ஹீட் அண்ட் தென் மிச்சல் ஸ்வாப்சன் கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜாக் பெதரல் சேஸ் பண்றாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னா இவர் பேட்ல இருந்து 30+ ரன்னும், அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 15 ஒரு 20 ரன்னுக்குள்ளேயே விக்கெட்டை எடுத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா போகணும், அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அலெக்ஸ் ரோஸ் மிடில் ஆர்டர்ல வருவார். குயிக்கா ஸ்கோர் ஆடி கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு 13 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரா, குயிக்கா ஒரு 30+ ரன்னை டீமுக்காக ஆடி கொடுத்துருவாரு. கிராண்ட் லீக்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது. அண்ட் தென் கேமரன் ப்ரூஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 2 விக்கெட் இவற்றிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரும்போது 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் டீம்ஸ்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் டீம்ஸா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜாமி ஓவர்டன், மேத்யூ சாட், போல் வால்டர் இவங்க 3 பேருமே
சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபுளாக இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஜேவியர் பாட்லட், ஹென்ரி தான்டன், ஜிம்மி பேர்சன் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு தான் நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நான் சொன்ன மாதிரி பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 2 மெம்பர் வின்னிங் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலராக ப்ராஃபிட்டும் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.